உங்க பசங்க கிட்ட நீங்க ஒரு ஸ்பூன் கொடுக்குறீங்க, அவங்க ராங் சைடு ஆஃப் த ஸ்பூனை பிடிச்சு ஃபுட் எடுக்க ட்ரை பண்றாங்க, அவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்க, கீழே விழுந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க யாரோட மிஸ்டேக்னு சொல்லுவீங்க? இதே மாதிரி நம்ம கிட்ஸ் சில நேரம் மேக்ஸ் சம்ஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. நம்ம வேற பாரோ பண்ணுடா, கேரி ஓவர் பண்ணுடா, நேத்து தானடா சொல்லி கொடுத்தேன்னு சொல்லும் போது டோட்டல் பிளாங்க் ஆகிருவாங்க. இதனால அவங்க ஸ்மார்ட்டா இல்லைன்னுலாம் கிடையாது, நம்ம ராங் எண்ட் ஆஃப் த ஸ்பூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். கான்செப்ட்லயே கிளியரா இல்லாதப்ப ஒர்க் ஷீட்டை டைரக்டா கொடுத்துட்டா எப்படி? இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்ல பண்ணி மேத்ஸை ஃபன் ஆக்குங்க. ஆரஞ்சஸை கவுண்ட் பண்ணி குவான்டிட்டி கத்துக்கலாம். ஹால்ல இருந்து கிச்சன் வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் மெஷர் பண்ணதுல கவுண்டிங் லேர்ன் பண்ணுவாங்க. சாக்லேட்ஸ்லாம் ஷேர் பண்ணதுல டிவிஷன் கத்துக்குவாங்க. உங்க கூட சேர்ந்து பேக்கிங் பண்ணும்போது ஃபிராக்ஷன்ஸ் புரியும். அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூனுக்காக வெயிட் பண்ணும்போது கிளாக் ரீட் பண்ண கத்துக்குவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ்லாம் மேத்ஸ்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க சைல்டு மேத்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணதுல பிராக்டிஸ் பண்ண சம் பண்ணுன்னு சொல்லாம மேத்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுங்க. அப்பதான் லேர்னிங் ஜாய்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான மேத்ஸ் அண்ட் கோடிங் கான்டென்ட்டுக்கு எடியூசீடை ஃபாலோ பண்ணுங்க.